தூஷன்னு சொல்லாதபடி காணப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, யோபுவுக்கு கர்த்தரை குறித்து என்ன தெரியும்? நன்கு தெரியும். கர்த்தரை நன்கு தெரிஞ்ச கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்முடைய வாயை திறந்து கர்த்தருக்கு விரோதமாக என்ன செய்ய மாட்டோம்? தூஷணம் பேச மாட்டோம். கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் செய்வோம். தெசலோனிக்கே புத்தகத்தில் வேதம் அழகா சொல்லுது பாருங்க, எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமா இருக்கிறது. எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் செய்யுங்க. ஏன்னா இந்த பரிசுத்த வேதத்தில் நம்முடைய வாழ்க்கையில உபாகமம் எழுதின புத்தகம் 2:7 பார்க்கும்போது, நீ நடக்கிற இந்த பாதையை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. லோன்லி, நான் நடக்கிற பாதை தனிமையான பாதை, இந்த பாதையில நான் மாத்திரம் தான் ஃபேஸ் பண்றேன், வெட்கம், அவமானம், வேதனைகள் எல்லாம் நானே எனக்குள்ள வச்சு தாங்கி கொண்டிருக்கிறேன், யாருக்கும் தெரியாது. இல்லை 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 இல்லை, வேதம் அழகா சொல்லுது. உபாகமம் 2:7, நீ நடக்கிற இந்த பாதைகளை உன் தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார், நீ வடிக்கிற கண்ணீரை அவர் தன் துருத்தியிலே பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீரறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் ஏணியுள்ளி, நீ அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் ஏணியுள்ளி, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து, என்னை ரஷா நாதா, உந்தன் தயவால் என்னை நடத்து, தேக்கற்றோனாய் கைவிடேனே, கலங்கிடீரே என்றதாலே சோத்திரம், நீரறியாதும் நேரிடா, என் வாழ்க்கையில என் தலை முடியும் எண்ணியுள்ளி, அவர் அறிந்திருக்கிறார். என் வாழ்க்கையில் என்ன தனிமையா இல்லை. இதை யோபு தெரிஞ்சபடினால தான் அவன் தைரியமா இருக்கிறான் பாருங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் அனுமதிக்கக்கூடிய இந்த பாதையில் நான் போறேன், ஆனால் என் வாயை திறந்துட மாட்டேன். ஏன்னா நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் எந்த எல்லைக்கு நான்